அருண், அருண், இந்த வருஷம் கார் ரேஸ்ல நீ கலந்துக்க போறியா? அருண், நான் சொல்றதுக்கு தயவு செஞ்சு இந்த கார் ரேஸ்க்கு நீ போகாது. அருண், நான் சொல்லிக்கிட்டே இருக்க, கவனிக்காம இருக்கேன். இந்த ரேஸ்ல உன்னை கொல்லத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க எதிரிங்க. எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. அவன் நல்லா குடிப்பான், அருமையா திருடுவான், பிரமாதமா போய் சொல்லுவான், ரொம்ப அழகா ஏமாத்துவான். ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட தங்கச்சி புருஷனா. அருண், அருண், இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் என்ன வெறுக்குது. எனக்கு அது நல்லா புரியுது. ஏன் இருந்தாலும் ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றேன். என் தங்கச்சியோட மாங்கல்யம் நினைக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அந்த ரேஸ் நடக்கிற பக்கமே நீ போகாது. என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் போகத்தான் போறேன், ஜெயிக்கத்தான் போறேன். அருண், நான் சொல்றதெல்லாம் சத்தியப்பா. உன் கால்ல வேண்டாம் என்று கேட்டுக்கிறேன். Better you die than falling at somebody's feet. Get up. காரியத்தை சாதிக்கிறதுக்காக கால்ல விழுறதை விட சாகிறதே மேல். That is my principle. சாந்தி, நான் சாதிக்க நினைச்சிருக்கிற காரியம் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, உங்க அண்ணன் உயிரை காப்பாற்றுறதுக்காக. பிரபு, உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையே. அப்படி இருக்கு, வலிய வலிய வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க? உங்க நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சாந்தி, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு உயிரை காப்பாற்றுற சக்தி மனுஷனோட கடவுளுக்கு தான் உண்டு. நடக்கிறது நடக்கட்டும். உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராதுங்க. போயிடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என் லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சவால் இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். முன்னாடி 50 மைலுக்கு புற நடமாட்டமே கிடையாது. இதான் சரியான இடம். வழிமறிச்சுட்டு இருக்கான். 4884 பிளிமூத். இவன் அருணோட மச்சான். ஏண்டா, ஒருவேளை நாம ரேஸ் கிளப்ல பேசிட்டு இருந்ததை இவன் தான் கேட்டுப்பானோ? அப்படித்தான்.
காரணத்துல கலந்துக்காத ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னதே கேட்டியாடா பாவி பாவி. நான் போயிட்டு ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டீடா. சாந்தி சாந்தி உனக்கு தெரியவில்லை, கார் ரேட்டுக்கு போகாதான் சொல்லி உங்க வீடேறி வந்து உங்க அண்ணன் கார்ல விழுந்து கெஞ்சினதே கேட்டானா? என்ன வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாது. நான் எதுக்காக வருத்தப்படணும்? ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற ஒரு அடி முட்டாளுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? கையில விலை கேட்டுக்கிட்டே போய் கிணத்துல விழுந்த ஒரு பைத்தியக்காரனுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? நல்லவங்க மேல பழி போடுறவங்களுக்கும் நாணயமானவங்களை சந்தேகிக்கிறவங்களுக்கும் இந்த கதி தான் ஏற்படும். போக வேண்டியவன் தான் போயிருக்கான், போகட்டும். I don't care. அருண், உனக்காக நான் வருத்தப்பட மாட்டேன்டா. உனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த மாட்டேன், உன் பிரேரத்தை கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ உயிரோட இருக்கும்போது என்ன பார்க்கறதே பாவம் நினைச்சில்ல. I don't care. I don't care. I don't care. நிர்மலா, உன் புருஷ உயிரை காப்பாற்றுறதுக்காக கடைசி வரைக்கும் போராண்டனே. ஆனா விதி உனக்காக பாடுபட்ட என்ன உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமா பேசுறேன். அதுக்கெல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனையை பாத்தியா? கடவுள் பாத்தியா? அம்மா அம்மா, அயோக்கியம் கூட யோக்கியன்னு சொல்லிக்க ஆசைப்படுற இந்த உலகத்துல யோக்கியனான உன் மகன் பல பேருக்கு முன்னாலே அயோக்கியங்கிற பட்டத்தை சுமக்கிறதுக்கு காரணமே இவதாம்மா.
யாருக்காக உண்மையெல்லாம் மறைச்சனோ அவரே போயிட்டான். இனிமே எதை மறைச்சு என்னமா பிரயோஜனம்? அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. நான் பொய்ய இல்லை, திருட இல்லை, கொலகாரம் இல்லை, சத்தியமா சொல்ற நான் குடிகாரம் இல்லம்மா. குடிகார மாதிரி நடிச்சேம்மா, நடிச்சேன். நடிச்சியா? ஆமா ஐயா, நடிச்சேன் ஐயா. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்றேன். ஊருக்கும் வீட்டுக்கும் தெரியாம பயங்கர குடிகாரனா இருந்தது உங்க மகன் தான். ஆமா, இந்த விஷயம் தெரியாம என் தங்க உங்க மகனை காதலிச்சான். அவரை திருத்தி என் தங்க கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக நான் குடிகார மாதிரி நடிச்சேன். உங்க மகன் திருந்திட்டான். ஆனா அவருடைய பார்வைக்கு நான் கெட்டவனா போயிட்டேன். ஒரு கெட்ட பேரை சுமந்தங்கிற காரணத்துக்காக கொலைகாரன், திருடன், சூதாடிங்கிற பல கெட்ட பேர்களை என் மேல சுமத்தி எல்லாரும் சேர்ந்து அணுவணுவாய் என்னை சித்திரவதை செஞ்சீங்க. அருள் வளர்த்தா சொல்றேன். நான் விரோதி இல்லடா, உன்னுடைய நண்பன்டா. என்ன நம்புடா அருள், என்ன நம்புடா. நீ எங்கடா என்ன நம்ப போற? என்ன அற்பாயிட்டு அற்பாயிட்டு சொல்லிட்டு நீ போயிட்டீடா அப்பாவி. எல்லாரும் கேட்டீங்களா? இதுதான் அவருடைய கதை. அவர் வாயாலேயே உண்மையை வரவழைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் போய் சொன்னேன். அண்ணா சாகல, உயிரோடு தான் இருக்காரு. பிரபு, 10,000 ரூபாய் நீங்க திருடலன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நீங்க எந்த தவறையும் செய்திருக்க முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உண்மையை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன். இவரே உங்களுக்கு தெரியுமா? உங்களால கொலை செய்யப்பட்டவர். இவர் உயிரோட இருக்கிறத சித்தப்பா சொன்னார். என் சந்தேகம் வலுத்தது. இவரை தெரியுமா உங்களுக்கு? கிளப்ல எங்க அண்ணன் முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடந்தையா இருந்தவர். ஆமா, இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். நம்ம டாக்டர் ஒரு உருட்டல் உருட்டி ஒரு மிரட்டல் மிரட்ட உடனே உண்மையெல்லாம் கக்கிட்டார். ஆமா, நான் மட்டும்தான் உண்மையெல்லாம் கக்கினா, இவன் கூட தான் உண்மையெல்லாம் கக்கிட்டான். அண்ணன் ரேஸுக்கு புறப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னேன். ரேஸ் முடிஞ்சது வந்து உங்களை கேட்கறதா சொல்லிட்டு போயிட்டார். ஆபரேஷன் சக்சஸ் நர்ஸ் சொன்னதை மாத்தி அண்ணன் செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் ஓகே. பகைவனுக்கு அருள் புரிகிற தன்மை தெய்வத்துக்கு தான் உண்டுன்னு படிச்சிருக்கேன். அந்த தெய்வம் மனுஷ உருவிலே நடமாடுங்கிறத இப்பதான் உணர்வு. நான் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவனும் நீ பயப்படவா? நீ எனக்காக பட்டிருக்கிற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா நான் மட்டுமில்ல, யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. அண்ணா, நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசாரும்.